ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்ஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, மை ஃபேவரட் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷத்தில் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி இட்லி கடை. ஸோ இந்த மூவியை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த மூவி ரொம்ப எனக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஒரு பயங்கரமாக யோசிக்க வச்ச மூவின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டேரக்டராட்டி ஒரு கிரவுண்டட் ஸ்டோரியை எந்த அளவுக்கு டீப்பாக அந்த எமோஷனை கன்வே பண்ண முடியும் அப்படின்றத காமிச்ச மூவி எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஜாலியாக இருந்துச்சு இந்த மூவியை பார்க்கும்போது. அண்ட் நிறைய எமோஷ்னலாக அந்தளவுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மூவியை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு இந்த மூவி, அண்ட் நம்ம அண்ணன்கிட்ட இந்த மாதிரியான மூவிஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காம கீழே பண்ணுங்க. உண்மையுமே செம்ம ஜாலியான மூவி. பர்சனலி இது ஒரு பயங்கர எமோஷ்னலாக நல்லாவே கனெக்ட் ஆகும். ரூரல் ஏரியாவில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையுமே செம்ம ஒரு ஹோல்சமான மூவியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட அந்த ஒன் லைன் பற்றி சொல்லணுன்னா, ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. அதில் வந்து ராஜ்கிரண் வந்து அவர் ஃபேமிலியாக பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு இட்லி கடை வச்சுருக்காங்க. ஸோ அந்த இட்லி கடை அந்த அவரோட எந்த அளவுக்கு எமோஷனாக இருக்குன்றத தனுஷ் எப்பப்பெல்லாம் ஃபீல் பண்ணுறாரோ அந்தந்த இடத்துல அந்த ஒரு கட்டில் வந்து அவங்க அப்பா எப்படி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணார், அவர் எப்படி ஃபீல் பண்ணாருன்ற விஷயத்த அந்த ஃப்ரேமிங் அண்ட் எடிட்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒரு இடத்துல அந்த ஒரு கட்டில் அவரை பார்க்கும்போது, ஸோ நார்மலாக பார்க்கும்போது என்ன ஒரு நார்மலான இட்லி கடை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒரு ஒரு ஃப்ரேம்லேயுமே தனுஷ் அவர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத, அதாவது அந்த ராஜ்கிரண் அவர் எந்த மாதிரி அதை வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு, அதை எப்படி சால்வ் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அந்த ஒரு கட்டாக அந்த சீனில் வந்து ராஜ்கிரனும் அவர் சின்ன வயசில் இருக்கிற தனுஷும் காட்டும்போது அவ்வளோ ஒரு ஹோல்சமான ஒரு எடிட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு அந்த மூவியே ஒரு மாதிரி செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக அந்த ஒரு ஸ்டோரி அண்ட் எடிட்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் ப்ளே வாஸ் பர்ஃபெக்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு இது ரொம்ப போரிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோ பர்னிங்காக இருந்துச்சுன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக ஒரு ஒரு ஸ்க்ரீனிங்குமே அந்த ஒரு ரைட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு டைலாக் வைஸுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக ரைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு ஃப்ரேமிங்குமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அந்த மூவியை பார்க்கும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ரூரல் ஏரியா வச்சு மூவி எடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் நிறைய மூவிஸஸ் இருக்குது, நான் மேபி பார்த்துருக்காமல் இருந்துக்கலாம். எனக்கு இந்த மூவிஸஸ் வந்து அண்ணா டைரக்ஷன் அண்ட் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்றதாட்டியே பர்சனலாகவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு உண்மையாலுமே அந்த ஒரு மூவி வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஹோல்சமாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மூவியோட ஒரு ஒன்லைன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவங்க ஃபேமிலியாக ராஜ்கிரண் அண்ட் தனுஷ் அவங்கெல்லாம் ஃபேமிலியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு இட்லி கடை வந்து ராஜ்கிரண் அவர் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் தான் அந்த ஊருக்கான ஒரு ஐகான் மாதிரி இருக்கிறாரு. ஸோ அந்த கடையில் வந்து தனுஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வெளியே போனால் தான் முடியும், நீங்கள் இதே இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்களை மாதிரி என்னாட்டி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வெளியே போயிட்டால் தான் என்னாட்டி வந்து சஸ்டெயின் ஆக முடியும், நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வெளியே போனதுக்கப்புறமா பேங்காங்கில் எங்கேயோ ஒரு செஃப்பாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவார். அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதா அந்த இடத்துல ஒரு ஃப்ரேமிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும். கல்யாணத்துக்கு அப்பா வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தனுஷ் வந்து அவர் ஃபோன் பண்ணி பேசியிருப்பார். அண்ட் அந்த இடத்துல வந்து ஒரு மேனேஜர், அதாவது அந்த கம்பெனியோட ஓனருடைய பொண்ணை வந்து இவர் மேரேஜ் பண்ண இருப்பார். ஸோ அந்த இடத்துல இவர் போய் சொல்லும்பொழுது, இல்லை என்னாட்டி வர முடியாது அப்படின்ற மாதிரி ராஜ்கிரண் சொல்லிவிடுவார். ஸோ நீ பார்த்து இருப்பா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா அங்கே நடக்கிற பார்ட்டிஸஸ் அண்ட் அருண் விஜய் வந்து ஆஸ் அ வில்லன் மாதிரியான ஒரு ஃப்ரேமிங்கில் ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிறாரு. ஸோ அந்த மாதிரிலாம் ஃப்ரேமிங் வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் ஊருக்கு வராரு. ஸோ ஊருக்கு வரும்போது மேரேஜ் என்னாட்டி நிறுத்த முடியாது, ஸோ நீங்கள் போயிட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னதும் தனுஷும் அவர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அவர் அந்த ஒரு பேர்டனை அவராட்டி ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களோட அம்மாவுமே அந்த அடுத்த நாளே இறந்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 2 இழப்புக்கு அப்புறமா அவராட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ இந்த வீடு இந்த கடை இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பயங்கர திங்கிங்லேயே இருக்கும். அது பார்த்தா வரைக்கும் மேரேஜுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேங்காங்லேருந்து அவங்க ஃபேமிலிஸஸ் வந்து ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவர் பர்ஸ்ட் ஆகிட்டு முடியாது, எனக்கு வேணாம் மேரேஜ் தள்ளி போடுங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்குமே முடியாதுன்னு சொன்னது, வேணாம் நிப்பாட்டுருங்க மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சாரி சொல்லிட்டு வச்சுருவார். ஸோ அதுக்கப்புறமா இட்லி கடையை இவர் டேக் ஓவர் பண்ணால் தான் அவங்க அப்பா ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க அம்மா ஹாப்பியாக இருப்பாங்கன்றதை ஃபீல் பண்ணி அதை அவர் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் அவர், அதாவது சிவனேசன், அவருடைய அந்த ஒரு டேஸ்ட் அண்ட் ஸ்வீட்னஸை வந்து இவராட்டி பூர்த்தி பண்ண முடியல அப்படின்றதான் அது ஒரு பேச்சாக இருக்கும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியவும் போக முடியாமல் அங்கேருந்தும் நிறைய ப்ரெஷர்ஸ் வருது. இங்கேயே இருந்து சரி கடை நடத்தி நம்ம அப்பாவோட பேரை நீல நாட்டலாம் அப்படின்னு நினைக்கும்போது
நமக்கு அவர் மாதிரியான அந்த ஒரு அந்த அளவுக்கான அந்த ஒரு குக்கிங் ஸ்டைல் அவர் அந்த இதை மேட்ச் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைம்லலாம் அந்த ஒரு நடு அந்த அவர் எப்படி அந்த அதாவது ராஜ்கிரண் வந்து அந்த சின்ன பெண்ணாக இருக்கிற தனுஷ்க்கு எப்படி டீச் பண்ணுறாரு, அவர் என்னென்னலாம் ஐடியாஸ் கொடுக்குறாருன்றதெல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கும். நான் சாங்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு சாங்குமே அவ்வளோ இம்ப்ரூவ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை சாமி வந்தது அந்த ஒரு சாங்ஸஸ் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த ஒரு கட்டில் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்கும். அந்த ஒரு கட்லலாம் நான் அவங்க அப்பாவோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது எனக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது வழி காட்டுங்கன்னு சொல்லும்போ, ஸோ அதுக்கப்புறமா ஒரு நார்மல் ஒரு பர்சனாக இருந்த ஒரு கேரக்டர் ஒரு ரூரல் ஏரியாவில் அவங்க அப்பாவோடைய அந்த ஒரு கேரக்டராக ஃபீல் பண்ணி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ அந்த சிவனேசன் அவர் மாதிரியான அந்த ஒரு கெட்டப்பில் வரும்போது அது மாதிரி ஹோல்சமாக இருக்கும். அவரே வந்து மொத்தத்தையும் செஞ்சு அவரே மொத்தமாகவே அரைச்சி அவரே செஞ்சு சுட்டுட்டு அந்த தாத்தா கிட்ட எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது அந்த ஒரு மூமெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. செம்ம ஒரு ஹோல்சமாக இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அருண் விஜய் வந்து இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறியாடா வரமாட்டியா அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே நடக்கிற ஸ்டார்ட் அப் அப்படி இருக்கும்போது தனுஷ் ஃபஸ்ட்டு அடிச்சிடறாரு. அதுக்கப்புறமா அடித்தது தப்பு, இனிமேல் அடிச்சிருக்கக்கூடாது, இனிமேட்டு அடிக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் ஒதுங்கி போய்கிட்டு இருக்கும்போது அருண் விஜய் அடிக்கிறது ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். என்ன உயிர் பிச்சை போறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடக்கும். அதில் சத்யராஜ் வந்து அவருடைய அப்பாவாக இருந்துட்டு தவிப்பார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பையனுக்காக எல்லாம் பண்ணலாம்னு நினச்சாலும் அதுவுமே ப்ராப்ளமேட்டிக்காக போய்கிட்டு இருக்கும். அண்ட் அந்த கடையை எப்படியோ க்ளோஸ் பண்ணணுன்றது அருண் விஜயோட அந்த தாட்டாக இருக்கும்போது அந்த லோக்கல் போலீஸை கூப்பிடும்போது அதில் பார்த்திபன் அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப மைன்யூட்டான ஸ்க்ரீன் ப்ளே ஃப்ரேமிங் தான் இருக்கும். ஆனால் அது ஒரு செம்ம ஹோல்சமாக இருந்துச்சு. அந்த ஒரு கேரக்டர் வந்து சொல்லும்போது இது என் ஊர் இட்லி கடை, நான் எப்படி அதை விட்டு கொடுக்க முடியும், சும்மா வணக்கம் போட்டால் 5-10 ஏதாவது கொஞ்சம் காசு வருன்றதுக்காக என் எதை விட்டு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அது ரொம்ப ஒரு மைன்யூட்டான அந்த கேரக்டர், ஆனால் பயங்கர டீட்டெயிலாக அவ்வளோ டெப்த்தான அந்த ஒரு மீனிங் கொடுத்து அந்த கேரக்டருடைய மைண்ட் செட் வந்து நமக்குள்ளார விதைச்சிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பார்த்திபனோட கேரக்டர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து அந்த இட்லி கடையை வந்து தனுஷோட பேருக்கு அந்த எல்லாத்தையும் ஃபார்ம்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். ஃபைனலாக ஒரு சில ட்ராமாஸ்க்கு அப்புறம் அவங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி நான் ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு சத்யராஜ் வந்து அருண் விஜய் அவர் அடித்து இனிமேட்டு நான் இதை நான் எப்போ செஞ்சுருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல தனுஷோட கடை எரிச்சதுக்காக தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தனுஷ் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது நடக்கிற ஒரு சில விஷயங்கள் மூமெண்ட்லாம் ரொம்ப ஜாலியாக ஹோல்சமாக இருந்துச்சு. எனக்கு இந்த மூவி அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய அந்த அவர் சிவனேசன் அந்த ஒரு கேரக்டரோட ரிலைவ் பண்ணி அதை பர்ஃபெக்டாக அந்த ஒரு கட்டில் கொண்டு வந்தது செம்ம எமோஷ்னல் இம்பாக்ட்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மூவி. நீங்கள் ஒரு ஹோல்சமாக ஏதாவது ஒரு மூவி பார்க்கணும், அது டிஎன்ஏ நிறைய பேரோட அந்த கேரக்டர் அண்ட் ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபீல் பண்ணணும். ஒரு மூவியை பார்க்கும்பொழுது அது ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, நல்லா இருந்துச்சா இல்லையா, எப்படி ஃபீல் ஆனீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கேஸ், ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.